அப்போ நகர்ப்புறத்தில் யார் தான் இருப்பது? எவ்வளவு வேண்டுமானாலும் வீடுகளை வைத்துக் கொள்ளுகிற எண்ணிக்கையில் வைத்திருக்க அவர்களும் இருக்கலாம். ஆனால் அப்படி எல்லா இடங்களும் அவர்களுக்கு சொந்தமாக்கிவிட்ட பிறகு இவங்க இந்த மாதிரி இருக்கிற ஏழை எளிகளுக்கு எங்கே இடம் இருக்கும்? அவர்களை எல்லாம் எல்லைக்கு அப்பால் கொண்டு வாழ வைக்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது தான் இருக்கிறது. ஏற்கனவே கலைஞர் அவர்கள் இந்த குடிசை மாற்று வாரியம் என்பதை உருவாக்குறது பற்றிலாம் சொன்னார்கள். அதாவது அதெல்லாம் ஒரு நல்ல நடவடிக்கை தான், நம்ம பாராட்டலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த குடிசை மாற்று வாரியத்தில் ஒரு மனிதர் வாழ முடியுமா? மொத்தமே பார்த்தால் 180 சதுர அடி தான். 180 சதுர அடியிலே அந்த குடும்பம் வாழ வேண்டும். ஒன்றுமே இல்லாததுக்கு, சர்க்கரை இல்லாத ஊருக்கு இதுங்கிற மாதிரி, ஒன்றுமே இல்லாததுக்கு அது பரவாயில்லைன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் மனிதர்களை பற்றி எப்படி தான் இவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? இப்போது கட்டி கொடுக்கிற வீடுகள் கூட 300 அடி சதுர அடி தான். அதுக்குள்ளே தான் குடும்பம் இருக்க வேண்டும், பிள்ளைகள் இருக்க வேண்டும், வயது வந்த பெண்கள் அதிலே தான் இருக்க வேண்டும், கணவனும் மனைவியும் அதிலே தான் இருக்க வேண்டும், ஒருவேளை பெற்ற தந்தையோ தாயோ இருந்தால் அவர்களும் அதிலே தான் இருக்க வேண்டும். எல்லாருமே இந்த 300 சதுர அடிக்குள்ளே தான் வாழ வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட நிலையில்தான் நம்முடைய அரசு கட்டப்படுகிற நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் என்கிற முறையில் அந்த வீடுகளை கட்டித் தருகிறார். இந்த போராட்டங்களிலே பல போராட்டங்கள் மிக உச்சகட்டத்துக்கு நடந்த இந்த போராட்டத்தை நாம் பார்த்தோம். இந்த கேபி பார்க்குன்னு அவங்க சொன்னாங்க. அதாவது அந்த வீடுகளை எல்லாம் அங்கே இருந்தவர்கள் தான் ஏற்கனவே இருந்தாங்க. அவங்களுக்கு வீடு கட்டித் தருவதாகத்தான் வீடுகள் அப்புறப்படுத்தப்பட்டது. வீடுகள் கட்டி முடித்த பிறகு நீங்கள் 6 லட்சம் 7 லட்சம் பணம் கொடுத்தா தான் வீடு கட்ட முடியும், அதுதான் உலக வங்கியினுடைய நிபந்தனை என்று சொல்லி அரசாங்கம் ஆணை வெளியிட்டு விட்டது. எவ்வளவோ போராடி பார்த்தும் அதில் திருத்தவே முடியவில்லை. நம்முடைய நகர்ப்புற அந்த சிஎம்டிஏ சேர்மனை உட்பட பார்த்து பேசினோம், முடியாதுன்னு மறுத்து விட்டார்கள். ஆனால் செல்வா உள்ளிட்ட மத்திய சென்னை தோழர்கள் அந்த கேபி பார்க் மக்களை திரட்டி நடத்திய அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் அரசு போட்ட அரசு ஆணையை மாற்றி அவர்களுக்கு குறைவான பணத்தை பெற்றுக்கொண்டு வீடு ஒதுக்குகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்படும்.